So welcome students for this NMMS class. Today we have our old student Purushothaman as our teacher. He will be taking social science class. So initially I requested him to give an introduction about him and then tell what was his path to achieve that NMMS scholarship. After that he will go for the subject. Okay. Purushothaman, you can start now. Okay, sir. First of all, good evening to all. I am Purushothaman from ninth. I'm in government district model. Hello. My village is தமிழ்லயே Mallam பேசு. in ஒரு நிமிஷமா near Jinji in Villapuram district. புருஷோத்தமன் நீங்க தமிழ்லயே பேசலாம் இதெல்லாம் சரியா? Okay, சப்ஜெக்ட் sir. வரும்போது இங்கிலீஷ் போய்க்குங்க. இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன்ல தமிழ்லயே பேசு. Okay, sir. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் NMMS பேப்பர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து போன இயர் வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது, இன்டர்மீடியேட்ல இருந்தது. நீங்க அதிகமா ஸ்கோர் பண்ணணும்னா மேட் கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். நான் இல்லையே முடிஞ்ச அளவுக்கு மேட்ல வந்து நீங்க தான் இருக்க. கொஞ்சம் நிறைய மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் மேக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அதுவும் மேக்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு போடுங்க. சயின்ஸ் அண்ட் சோஷியல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து அந்த இயர்ஸ் கொஞ்சம் ஈஸியா எப்படி சொல்றது, அந்த இயர்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஏதாவது க்ளூ வேர்ட், நிமோனிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சு படிங்க. நீங்க அதிகமா அந்த டூ யூ நோ அதையும் படிக்கணும். மீதி அந்த புக் பேக்ல இருக்கிறதையும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் பார்த்து கொஞ்சம் படிச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நமக்கு குட்டா இருக்கும். ஓவரால் நீங்க அந்த புக்கே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணணும். சரி, இப்ப நம்ம புருஷோத்தமன் வந்து சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைகிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கா நீங்க கேட்கலாம். அவர் ஜெனரல் கேள்விகள், சப்ஜெக்ட் கேள்வி வேண்டாம். சப்ஜெக்ட் கேள்வி அவர் இன்னும் எடுக்கவே இல்லை. ஜெனரலா ஏதாவது கேள்வி இருக்கா? சரி, உங்களுக்கு டைம் பத்துச்சா புருஷோத்தமன்? நான் கேக்குறேன். டைம் எனக்கு வந்து டைம் பத்தி பாத்தீங்கன்னா வந்து நான் கரெக்ட் டைம் 90 மினிட்ஸ்ல 90 क्वेश्चंस கரெக்ட்டா முடிச்சேன் சார். அது ரெண்டு டைம் பத்தாம போகல. இல்ல சார், எனக்கு கரெக்ட் டைம்ல முடிச்சேன். அது ஒரு क्वेश्चनக்கு அதிகமா எடுத்தாலும் கம்மியா எடுத்தாலும் அந்த ஷேட் பண்ணி முடிச்சப்ப கரெக்ட்டா நான் வந்து லாஸ்ட் क्वेश्चन ஷேட் பண்ணி முடிச்சப்ப வந்து மெயின் இன்விஜிலேட்டர் வந்து இந்த மாதிரி எங்க ஆல் சூப்பர்வைசர் கிட்ட வந்து இந்த டைம் முடிச்சு பெல் அடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சார். ஷேட் பண்ணும்போது எப்படி ஷேட் பண்ணனும் கொஞ்சம் சொல்றீங்களா? அது எனக்கே வந்து இந்த எக்ஸாம் ஹாலுக்கு போற முன்னாடி வரைக்கும் எப்படி கரெக்டா பண்றது தெரியும். ஏன்னா வந்து எனக்கு அதை பத்தி ஓரளவுக்கு தான் நாலேஜ் இருந்தது. எப்படின்னா வந்து சில சிஓஸ் எங்களுக்கு அந்த மாதிரி அதை கொஞ்சம் ஷேர் பண்ணி நாங்க அப்ப கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தோம். அதுக்கு ட்ரிபிள் டி எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் எழுதி அதுல கொஞ்சம் ஷேடிங்ஸ் அதுல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இது வரை கொஞ்சம் தான் ப்ராக்டிஸ் இருந்தது என்கிட்ட. ஆனா வந்து அங்க போய் பார்த்தோன்னே எங்களோட ஹால் சூப்பர்வைசர் என்ன சொன்னாருன்னா வந்து நீங்க வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஓஎம்ஆர்ல வந்து ஷேடிங்ல மூலமா பண்ணிருப்பீங்க. சோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து வாய்ஸ் கிளியரா இல்லையா? உங்களுக்கு வாய்ஸ் கிளியரா இல்லையா எல்லாருக்கும்? எஸ் சார். ஒரு நிமிஷம். ஓகே எஸ் சார். ஒரு நிமிஷம் சார். அந்த அண்ணா பேசுறதுதான் சார் கிளியரா இல்ல. என்னமா சார்? பிரசாந்த் அண்ணா பேசுறதுதான் சார் கிளியரா இல்ல. பிரசாந்தா இல்ல சார், இப்ப நடத்துற அண்ணாவோட வாய்ஸ் தான் சார் கிளியரா கேட்கல. அதான் நடத்துற அண்ணா வாய்ஸ் தான் கிளியரா கேட்கல. அது கொஞ்சம் பைக்கு பக்கத்துல வர்றீங்களா புருஷோத்தமன்? உங்க 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 மைக்குக்கும் வாய்க்கும் பக்கத்துல வந்துக்குங்க புருஷோத்தமன். இப்ப கிளியரா இருக்கா? இப்ப பெட்டரா இருக்கு. ஓகே சார். ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணு. எங்களுக்கு அது நாங்க அவ்வளோ ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணல. நாங்க ஷேடிங்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஓ கலெக்டர் அந்த மாதிரி அவங்க அடிச்ச டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து எங்களோட அந்த சூப்பர்வைசரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்க இது வரைக்கும் ஓஎம்ஆர்ல வந்து கரெக்டா ஷேட் பண்ணி ஓஎம்ஆர்ல வந்து நீங்க இது முன்னாடி இருந்து கரெக்டா வந்து போட்டிருப்பீங்களா இல்ல இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா எங்களுக்கு தெரியல. ஆனா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து ஓஎம்ஆர்லயே ஒரு ரவுண்ட் இருக்கா நம்ம ஷேட் பண்ற இடத்துல, அந்த ரவுண்ட் மேல நீ ஒரு ரவுண்ட் போட்டு உள்ள கொஞ்சம் ஷேட் பண்ணுங்க அப்படின்றது.
ஆமா. அந்த அந்த ஓஎம்ஆர்ல இருக்கிற அந்த ஷேட்ல ஃபுல்லா என்டையர் திங் கருப்பாகிற மாதிரி நீங்க அதை ஷேட் பண்ணணும். அப்படித்தானே? சார் எப்படி சொல்றதுன்னா வந்து இப்போ ஒரு ஓஎம்ஆர் எப்படி இருக்குன்னா வந்து அந்த ஒரு ஓ ஷேப்ல வந்து அந்த நம்ம ஷேட் பண்ண வேண்டிய இடம் மட்டும் ஒரு சின்ன ஓ ஷேப்ல இருக்கும்ல சார். ஆமா. அதுல வந்து அந்த ஓ ஷேப்ல அந்த லைன் இருக்கா, நம்மளோட அந்த ஷேப்போட லைனு, அது மேல நாம ஒரு அந்த சர்க்கிள் மாதிரி நம்ம ஒரு சர்க்கிள் போட்டு நம்ம உள்ள ஷேட் பண்ணணும். ஆமா. அது அது முதல்ல அந்த சர்க்கிள் மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு அப்புறம் ஷேட் பண்ணணும். ஓகே, சரி. அவர் அந்த மாதிரி எங்களுக்கு சூப்பர்வைசர் அந்த மாதிரி சொன்னாரு. அதுக்கு அடுத்து வந்து இதான் வந்து நீங்க இப்ப வரைக்கும் தான் நீங்க தேரி பாட்டு அந்த மாதிரி நீங்க இப்பதான் வந்து எக்ஸாம்ஸ் மூலமா நீங்க ரைட் பண்ணுவீங்க. பட் ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி ஓஎம்ஆர் இருந்து அது மாதிரி தான் வரும். அதனால அதுக்கான பிராக்டிஸ் தான் இது அப்படின்னாங்க. அதை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா பார்த்துட்டு இந்த இந்த என்எம்எஸ் டெஸ்ட் டிஎன்சிஎம் அந்த மாதிரி டேன் டெஸ்ட்டுக்கு மட்டும் இது இல்ல, நீங்க ஆல் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டுக்கோங்க. இது வந்து உங்களோட ஃபியூச்சர், நீங்க நீட் எழுதுறதாலும் சரி ஜேஇ போடுறதும் சரி, உங்களுக்கு வந்து இது மூலமா தான் உங்களால பிராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு மேட் எப்படி இருந்தது? மேட் ஈஸியா இருந்ததா? மேட் வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து எனக்கு கொஞ்சம் மேட் கொஞ்சம் ஈஸியா தான் சார் இருந்தது. சரி, சாட் சாட்ல மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் இதுவா இருந்தது சார். மீதி சயின்ஸ் சோஷியல் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகே, உங்களுக்கு சயின்ஸ் சோஷியல் பரவாயில்ல, மேத்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சரியா? எஸ் சார். சயின்ஸ்லயும் கொஞ்சம் ஒரு 25%, சயின்ஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் சார் இருந்தது. சோஷியல் எப்படி சொல்றதுன்னா வந்து ஒரு லெஸ் ஒரு 5% 10% இருந்தது சார். சரி சரி, ஓகே, ரைட். ஓகே, நீங்க அந்த காலையில் எத்தனை மணிக்கு இந்த எக்ஸாம் போனீங்க? எக்ஸாம் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சாங்க? டைமிங் எனக்கு கரெக்டா ஞாபகம் வரல சார். ஆனா பட் நான் வந்து எங்க வீட்ல இருந்து நான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிட்டேன். ஆனாலும் எங்க ஸ்கூல் தான் சென்டர், எக்ஸாம் சென்டர். எக்ஸாம் உங்க சென்டர் ஸ்கூலே தான். ஓகே, எத்தனை மணிக்கு முடிஞ்சது? மத்தியானம் 1 மணிக்கா? எஸ் சார். ஆமா, அது காலையில சாப்பிடறதுக்குள்ள லஞ்சுக்குள்ள முடிஞ்சிருது இல்லையா? 2 எக்ஸாம். ஆமா சார். ஓகே, 90 மினிட்ஸ் 90 + 90 மினிட்ஸ், நடுவுல ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் ஒன்று வரும். ஆமா இருக்கும். ஓகே, உங்க யூனிஃபார்ம் தான் போட்டு போகணுமா? எஸ் சார். அது கொஞ்சம் யூனிஃபார்ம் தான் சார் போடணும். ஏன்னா அது நம்ம ஸ்கூல் மூலமா எடுத்ததால நம்ம யூனிஃபார்ம் போட்டா கொஞ்சம் இது இம்ப்ரூவ் இருக்கும். ஆமாமா, கரெக்ட். யூனிஃபார்ம் தான் போட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகே, அப்புறம் ஹால் டிக்கெட்ங்கிறது எப்ப கிடைச்சது உங்களுக்கு? எனக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து எனக்கு ஃபுல்ல ஹால் டிக்கெட் காமிச்சாங்க. ஆனா கையில கொடுக்கல. அப்பயே வாங்கி இந்த மாதிரி ஒரு தடவை பார்த்து ஏதாவது அது ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னாங்க. எனக்கு சேஞ்சஸ் எதுவும் இல்ல. அதுக்கு அடுத்து வந்து அவங்களே மறுபடியும் வாங்கிட்டாங்க. எங்க ஸ்கூல் சென்டர்ன்றதால அப்பயே வச்சிருந்து நாங்க காலைல கொஞ்சம் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எழுத போறவங்க வந்து கொஞ்சம் மார்னிங்கே வந்து ஒரு 8ல இருந்து ஒரு 9க்குள்ளே அங்க போயிட்டோம். அதாவது அவங்க ஸ்கூல் ஆசிரியர்களே அந்த ஹால் டிக்கெட் உங்களுக்கு காமிச்சு வச்சுக்குவாங்க. நீங்க அந்த எக்ஸாம் போகும்போது அவங்க அந்த ஆசிரியர் இருப்பார், ஹால் டிக்கெட்டோட இருப்பார். நிறைய ஸ்கூல் அப்படிதான். சில ஸ்கூல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹால் டிக்கெட்டை உங்க கையில கொடுத்துருவாங்க. நீங்க அப்போ நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அடுத்த நாள் அதை கண்டிப்பா மறக்காம எடுத்துட்டு போகணும் குழந்தைங்க. ஓகே, அப்புறம் என்ன பென்சில்? HB பென்சிலா? எப்படி யூஸ் பண்ணணும்? அது வந்து பிளாக் பென் சார். பிளாக் பென். ஓகே, பிளாக் பென். அப்போ அது வந்து அங்க போய் தகராறு அடிச்சிருக்காக ஒரு 2 பேன் எடுத்துட்டு போகணுமா? நீங்க 2 பென் எடுத்துட்டு போகணுன்றது அவசியமும் இல்ல. பட் நீங்க 2 பென் எடுத்துட்டு போனீங்கன்னா எதுக்கும் ஒரு பிரிகாஷனா இருக்கும். ஆமா, ஏதோ ஒரு பேன் அங்க போய் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சுங்க, கொக்கானி காமிச்சதுன்னா அப்புறம் அதுக்கு இன்னொரு பேனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக பேப்பர் அங்க எடுத்துட்டு போலாமா சார்? அங்க போட்டு பேப்பர் எடுக்க வேண்டியது இல்ல. அது ஆல்ரெடி அவங்க அந்த OMR ஷீட் கொடுப்பாங்க, அதுல தான் நீங்க மார்க் பண்ணணும். இல்ல சார், போட்டு பாக்குறது. அதுக்கு அது क्वेश्चन பேப்பர்ல பேக்ல கொடுப்பாங்க. பேப்பர் இருக்கு, இடம் இருக்கும். அத நீங்க கால்குலேஷன்ல போட்டுக்கலாம். OMR ஷீட் எப்படி இருக்குங்கறத நம்ம பின்னாடி பாப்போம். இந்த எக்ஸாம் வரக்கு முன்னாடி நம்ம OMR ஷீட் எப்படி இருக்கும், அது எப்படி ஃபில் அப் பண்ணனும் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் ஏன் இப்ப கேக்குறேன்னா, இவர் இப்ப போன வருஷம் தான் எழுதுனவர். அவர் ரைப்பா இருக்கும் இல்லையா? காலையில எப்படி சாப்பிட்டு போனீங்க? நல்லா சாப்பிட்டு போனீங்களா சார்? காலையில சாப்பிட்டு போனீங்களா வீட்ல? சாப்பிட்டு தான் சார் போனோம். ஆமா, நல்லா சாப்பிட்டு போனீங்க. ஏன்னா அந்த பரீட்சை வந்து கொஞ்சம் முன்னாடியே போயிருவீங்க. பரீட்சை 1:30 மணிக்கு தான் முடியும். நார்மலா உங்க ஸ்கூல் எத்தனை மணிக்கு சாப்பிடுறீங்க? 12:30க்கே சாப்பிட்டுருவீங்க இல்லையா? நார்மல் மத்த நாள்ல ஆனா இந்த எக்ஸாம் முடியறதுக்கே 1:30. அதுக்குள்ள கபகபன்னு பசிச்சிரும். கபகபன்னு பசிக்கும் போது நமக்கு எக்ஸாம் எழுத தோணுமா? கஷ்டமாயிடும். அதனால நீங்க நல்லா காலையிலேயே கொஞ்சம் அப்புறம் அந்த இன்டர்வெல் விடுறாங்க. அந்த இன்டர்வெல்ல ஏதோ ஒண்ணு சாப்பிடுற மாதிரி எடுத்துட்டு போகணும். ஒரு பழமோ இல்ல வேற ஏதாவது அந்த மாதிரி எடுத்துட்டு போகணும். சரியா குழந்தைகளா? புரியுதா?
ஏன்னா இன்டர்வெல் தானே அப்படின்னு வெறும் தண்ணி மட்டும் போகுது அப்படின்னு போக வேண்டாம். ஏன்னா 1:30 மணி முடிய நீங்க ஏன்னா சின்ன குழந்தை சின்ன குழந்தைகள பெரிய குழந்தைகள் அதெல்லாம் இல்ல. யாருக்குமே பஸ்டா நமக்கு அப்புறம் மண்டே வேலை செய்யாது. ஃபர்ஸ்ட் அதை தான் நமக்கு அதை பத்தி தான் நினைப்போம். அதனால நீங்க அது வந்து கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ புருஷோத்தமன். நீங்க உங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். சார் எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுருங்க. ஏன்னா அவர் அந்த பரீட்சை எழுந்தவரே இருக்காரு, அதனால அவர் இருக்கும்போது எல்லாம் கேட்டுடலாம். அண்ணா நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் ஏதாவது பாத்தீங்களாண்ணா? புரியல. ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் பிராக்டீஸ் பண்றதுக்காக கேக்குறீங்களா? பிராக்டிஸ் பண்ணது ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் வச்சு பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் வந்து எங்க ஸ்கூல்லயே வந்து ஸ்மார்ட் போர்டு சாரி ப்ரொஜெக்டர் மூலமா வந்து நாங்களே ஐடெக் லேப்ல வந்து நாங்க மேத்ல ஒரு 36 லெசன்ஸ் வந்து தினமும் நாங்க அதான் பார்ப்போம். அதுக்கு அடுத்து அதெல்லாம் 36 லெசனும் முடிச்சதுக்கு அடுத்து மாடல் பேப்பர்ஸ் வச்சு நாங்க போட்டு பார்த்தோம். மீதி நாங்க ஓஎம்ஆர்லயே வந்து எங்களுக்கு ஒரு 10 டெஸ்ட் நாங்களே வச்சு பார்த்திருப்போம். ஒரு வீக்லி நம்ம கிளாஸ்லயே நம்ம ஐஓஎம் கிளாஸ்லயே நம்ம அந்த क्वेश्चन பேப்பர் வச்சு தான் நம்ம சொல்லி கொடுக்கறோம் இல்லையா? எஸ் சார். எஸ் சார். பேப்பர் தான். அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் தான். ஓகே சார். சார் அப்புறம் டைமிங் என்ன சார் இதுக்கு எக்ஸாம்ல நம்ம அங்க இருக்கப்போ? என்னமா 1.5 மணி நேரம் நடுவுல பிரேக் வருது. ஒரு மேட்டுக்கு 1.5 மணி நேரம், அதாவது 90 மினிட்ஸ். அப்புறம் ஒரு பிரேக் ஒரு 15 மினிட்ஸ் என்னமோ. அப்புறம் மறுபடியும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு இது சாட். ஓகே சார், தேங்க்யூ சார். அதாவது அந்த 15 மினிட்ஸ் எதுக்குன்னா நீங்க டாய்லெட் போறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு, ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுக்கு இருக்கு, அதுக்காக அந்த 15 மினிட்ஸ். அப்ப கண்டிப்பா டாய்லெட் போகணும். டாய்லெட் போயிட்டு பிளாடரை எம்டியா வச்சுக்கணும். பிளாடரை இல்லாட்டி அங்க போய் யூரின் வருது நடுவால வந்துன்னு வச்சுங்க, அப்புறம் வந்து டாய்லெட் வந்து போனீங்கன்னா அப்புறம் டைம் ஆயிடும். இல்ல யூரின் அடக்கிட்டும் பண்ண முடியாது, கான்சென்ட்ரேஷன் வராது. இதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அது முதல் எக்ஸாம் போறதுக்கு அப்படிதான், அந்த பிரேக்லயும் அதே மாதிரி தான். யூரின் வர்ற மாதிரி இல்லாட்டி கூட போய் ஒரு இடம் போயிட்டு வந்துடும். நிறைய பசங்க நம்ம பார்த்துருக்கோம். சார் இது இன்டர்வல்ல கூட क्वेश्चन அட்டெண்ட் பண்ணலாமா சார்? இல்ல இன்டர்வல் நீங்க ஒரு எக்ஸாம் அந்த क्वेश्चन ஆன்சர் பேப்பர் கொடுத்துறீங்க, அப்புறம் வெளி வந்துடுறீங்க. வெளி வந்து இன்டர்வல் எல்லாம் போயிட்டு மறுபடியும் அதே ஆன்சர் ஷீட் தான், அதுல பாக்கி இன்னொரு பரிசு ஸ்டாட்டுக்கான இது நீங்க ஃபில் அப் பண்ணுவீங்க. ஓகே சார். இன்டர்வல்ல நீங்க பண்ண முடியாது. இன்டர்வல்ல உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் இருக்காது, ஆன்சர் பேப்பர் உங்க கையில இருக்காது, அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. சார் இல்ல சார், மேத்துக்கு விட்டுட்டு போன क्वेश्चन ஃபில் பண்ணலாமான்னு கேட்டேன் சார். இல்லையே, மேட்டுக்கு விட்டுட்டு போன क्वेश्चन எப்படி இல்ல, அந்த மேட் பேப்பர் சார் அது கீழ டேபிள்ல வச்சுக்கலாமா சார்? அப்புறமா உனக்கு நீங்க அத சாட்ட முடிச்சீங்க. இப்ப மேட் முடிச்ச பிறகு சாட்டுக்கு போன பிறகு மேட்டோட கேள்வி அட்டெண்ட் பண்ணலாமா? அது வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து நீங்க இப்ப மேட் டெஸ்ட் முடிச்சதுக்கு அடுத்து வந்து அது பிரேக் டைம்ல வந்து क्वेश्चन பேப்பரும் ஓஎம் அவரும் அவங்களே வாங்கி வச்சிருப்பாங்க சார். அதுக்கு அடுத்து எப்படி சொல்றதுன்னா வந்து பிரேக் டைம்ல நம்மளுக்கு அதை எடுக்க அளவு கிடையாது. அதுக்கு அடுத்து நீங்க மறுபடியும் உள்ள வந்ததுக்கு அடுத்து சாட் எழுத வந்தப்ப வந்து அவங்க சில டைம்ஸ் வந்து சூப்பர்வைசரே மேட்ல முடிக்கலாம் சரி முடிச்சுட்டாங்க, சில டைம்ஸ் கொடுப்பாங்க, அது மோஸ்ட் ஆஃப் டைம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. அப்ப அந்த क्वेश्चन பேப்பர் இருக்கு, क्वेश्चन பேப்பர்ல மேட் சாட் ஒரே क्वेश्चन பேப்பர் தான் இல்லையா? எஸ் சார். மேபி நீங்க அப்படி போய்க்கலாம், பட் அதை வந்து இது பண்ணக்கூடாது. சரியா? மொத்த டோட்டல் மார்க் எவ்வளவு? 180. எஸ் சார். 180 டோட்டல் மார்க். இப்ப புருஷோத்தமன் எவ்வளவு மார்க் வாங்குனீங்க? டவுட் சார். இருமா புருஷோத்தமன் நீங்க எவ்வளவு மார்க் வாங்குனீங்க? 106 சார். அப்ப புருஷோத்தமன் 106 மார்க் வாங்கியிருக்காரு. 180க்கு 106 மார்க் வாங்கியிருக்காரு. மேட்ல எவ்வளவு வாங்குனீங்க? 55. 55. சாட்ல 51. 51 வாங்கியிருக்காரு. 106 மார்க். நார்மலா ஒரு 100 மார்க் வாங்கினா பாஸ் பண்ணிடலாம். இவர் 106 மார்க் வாங்கியிருக்காரு. இப்ப என்ன கேள்வி சொல்லுங்க. சேம் எவ்வளவு மார்க் வாங்குனாங்க? இல்ல ஆக்சுவலா 90க்கு மேல வாங்கினாவே பாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்ப மொத்தமாவே 7000 ஸ்காலர்ஷிப் இருக்கு. எல்லாருமே 100க்கு மேல 7000 பேர் 100க்கு மேல வாங்கிட்டு என்ன ஆகும்? கட் ஆஃப் 100 வந்துடும். சரிதா? சார் எல்லா டெஸ்ட்டுமே 100 மார்க் வாங்கினா பாஸா சார்? எல்லா டெஸ்ட்டுமே 100 மார்க் வாங்கினா பாஸா சார்? எல்லா டெஸ்ட்டுமே என்ன 2 டெஸ்ட் தான், மேட் சாட்.
100 மார்க்னா sir. மேட்டுக்கு 90 மார்க். யாரு Caste sir. Caste கேக்குறாங்க sir. ஓ கேஸ்டுக்கு கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. அந்த ஒரு சில கேஸ்ட் கம்மியா இருந்தா பரவாயில்ல, அப்படி இருக்கு. பட் ஆனா அந்த இந்த இது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன, அந்த மினிமம் மார்க்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த மார்க் வாங்கிதான் ஆகும். 80 என்னமோ நினைக்கிறேன் மினிமம் மார்க். சார் சார் சொல்லுங்க. இப்போ நாங்க எக்ஸாம் எழுதுறோம். இப்போ நாங்க எந்த ஸ்கூல்ல போய் எழுதுறது எக்ஸாம்? சொல்லுவாங்க, உங்க ஸ்கூல்ல சொல்லுவாங்க, எந்த ஸ்கூல்னு அவனுங்க சொல்லுவாங்க. ஓகே சரி, புருஷோத்தமன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சார். ஓகே சார். எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. புருஷோத்தமன் பேசும்போது அவர் மட்டும் கேட்கலாம். தெரியுதா பாருங்க சார். தெரியுது சார். ஸ்கிரீன் தெரியுது, சப்ஜெக்ட் வரல. இப்ப ஏதோ படம் வருது, திருச்செந்தூர் முருகன் வந்தது. ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? எஸ் எஸ். ஓகே சார். இப்போ நம்ம பார்க்க போற லெசன் வந்து 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1. அதுல வந்து ஹிஸ்டரியில யூனிட் 1 பார்க்க போறோம். அட்வென்ட் ஆஃப் ஓ சாரி சார். 7th 8th 8th சார். பரவாயில்ல 8th நாள் பரவாயில்ல, பாரு. ஓகே சார். மெதுவா அவசரப்படாதீங்க. புருஷோத்தமன் டைம் ஆனாலும் பரவாயில்ல, அவசரப்படாதீங்க. ஓகே சார். இப்போ நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு லெசனே பார்க்க போறோம். இதுல மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் அர்ச்சிவ்ஸ் எங்க வச்சிருக்காங்க. லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி, மெட்ராஸ். அதாவது ஆர்ச்சைவ்ஸ். எஸ் சார். இப்ப அர்ச்சிவ்ஸ்ல வந்து இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் வந்து ஒரு இடத்துல பாதுகாக்கிறோம்னா அது அர்ச்சிவ்ஸ். இப்ப அது வந்து இந்த அர்ச்சிவ்ஸ் வந்து எங்க இருக்குன்னா வந்து லிஸ்பன், கோவா, பாண்டிச்சேரி, மெட்ராஸ். இதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பிளேஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்ட்ரி இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூரோப்பியன்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா வந்து போர்ச்சுகீஸ். அவங்க ஃபாலோ பண்ணி டச்சு, பிரெஞ்சு, டேனிஷ், இங்கிலீஷ் இவங்கெல்லாம் வந்தாங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் பத்தி பார்த்தோம்னா ரெண்டா பிரிக்கிறாங்க. ரிட்டன் சோர்ஸ். ஒரே கேள்வி, முதல்ல வந்தவங்க போர்ச்சுகீஸ், கடைசியா வந்தவங்க இங்கிலீஷ்காரங்க, இங்கிலாந்துக்காரங்க. பிரெஞ்சு தான் கடைசியா வந்தாங்களா? சரி, ஆமா சார், பிரெஞ்சு தான் சார். சரி. நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம சோர்சஸ் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ரிட்டன் சோர்சஸ், அதுக்கு நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் சோர்சஸ். இப்ப ரிட்டன் சோர்சஸ்னா வந்து ஏதாவது ஆட்டோபயோகிராஃபிஸ், லிட்ரேச்சர்ஸ், டிராவல் அக்கவுண்ட்ஸ், டைரிஸ், பேம்ப்ளெட்ஸ், கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், மனுஸ்கிரிப்ட்ஸ்.
இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் சோர்சஸ்ல வரும். நெக்ஸ்ட் வந்து ஆனந்தரங்கம் பிள்ளை. இவர் வந்து துபாஷியா ஒர்க் பண்ணவர் பாண்டிச்சேரியில. யாருக்குன்னா வந்து பிரெஞ்சுக்காரங்களுக்கு வந்து இவர் தான் வந்து துபாஷினா வந்து டிரான்ஸ்லேட்டர். அப்படி வந்து பாண்டிச்சேரியில வந்து டிரான்ஸ்லேட்டரா இவர் தான் இருந்தாரு. நெக்ஸ்ட் இவர் வந்து அவரோட டைரிஸ்ல வந்து ஒரு என்ன பண்ணா வந்து 1736 அண்ணா டவுட்னா பாம்ப்ளெட்ஸ் என்னன்னா டேப்லெட்ஸ்னா வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி. இப்ப கரெக்டானது ஒரு 1 மினிட். அண்ணா மனுஸ்கிரிப்ட்ஸ்னா வந்து இப்ப அந்த காலத்துல ஏதாவது பிரச்சனை இப்ப நம்ம மனுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது இப்ப வந்து உங்களோட கிராமத்துல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறது. அப்படி அதாவது எப்படி சொல்றதுன்னா வந்து ஒரு ஸ்கல்ப்சர் மாதிரி ரிட்டர்ன் சோர்ஸ். அந்த டெம்பிள்ஸ் எல்லாம் எழுதுவாங்களே அது மாதிரியான அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அர்ச்சீவ்ஸ் பத்தி பார்த்தா வந்து நம்மளோட அதாவது நேஷனல் அர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா இது வந்து டெல்லி லொக்கேட் ஆயிருக்கு. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். த நேஷனல் அர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா வேற இப்போ இது எங்க லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து அதுக்கு ஆன்சர் நியூ டெல்லின்னு போடணும். நெக்ஸ்ட் வந்து இப்ப டெல்லியில இருக்கிற இப்ப நம்ம கிட்ட இருக்கிற நேஷனல் அர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா தான் வந்து இதே மாதிரி நம்ம கிட்ட இந்தியாவில இருக்கிற டெல்லியில இருக்கிறது தான் வந்து ஏசியால இருக்கிற லார்ஜஸ்ட் அர்ச்சீவ்ஸ்ல இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். அவர் வந்து ஃபாதர் ஆஃப் நேஷனல் அர்ச்சீவ்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா வந்து தமிழ்நாடு அர்ச்சீவ்ஸ் பத்தி சொல்றாங்க. இதுல வந்து டிஎன்ஏ அப்ரிவேஷன் வந்து டிஎன்ஏ வச்சிருக்காங்க. இது வந்து சென்னையில இருக்கு. இது வந்து ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டாக்குமெண்ட் ரெபாசிட்டரிஸ். அதாவது சதர்ன் இந்தியால வந்து இருக்கிற ஒரு இப்ப வந்து நம்ம டெல்லியில இருக்கிறத பத்தி பார்த்தா வந்து இது வந்து லார்ஜஸ்ட் அர்ச்சீவ்ஸ் இன் ஏசியால இருக்கிற ஒரு லார்ஜஸ்ட் அர்ச்சீவ்ஸ் அதுவும் ஒன்று. இப்ப வந்து தமிழ்நாடு சென்னையில பார்த்தா வந்து சதர்ன் இந்தியால வந்து அது வந்து ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து என்ன லாங்குவேஜ் புரியல அண்ணா கேட்கலாம். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, கொஞ்சம் புரியவே இல்ல. ஓகே ஸ்லோவா சொல்லுங்க. ஸ்லோவா தான் கேட்க மாட்டேங்குது. புரியுது பட் ஸ்லோவா சொல்லுங்க. ஓகே. இப்ப வந்து தமிழ்நாடு அர்ச்சீவ்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு இது சென்னையில லொக்கேட் ஆகியிருக்கிற ஒரு அர்ச்சீவ்ஸ். இது வந்து சதர்ன் இந்தியால வந்து ஒரு ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டாக்குமெண்ட் ரெபாசிட்டரி. நெக்ஸ்ட் வந்து ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படின்றவர் வந்து ஃபாதர் ஆஃப் நேஷனல் அர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் நேஷனல் அர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இப்ப சென்னை அர்ச்சீவ்ஸ் பார்த்தோம்ல அதுல வந்து மோஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து தமிழ்ல. ஹலோ அண்ணா அர்ச்சீவ்ஸ்னு தமிழ் மீனிங் சொல்லுங்க. ஆவண காப்பகம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ஃபோர்ஸஸ் வந்து ஆவணங்கள்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதை வந்து பாதுகாக்கிற இடம் அதெல்லாம் ஆவண காப்பகம் அர்ச்சீவ்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கு. இதுக்கான இது ஏன் இங்கிலீஷ்ல இருக்குது மோஸ்ட் ஆஃப் தேமுக்கு தெரிஞ்சுக்கலாம். யாரும் சொல்ல முடியுமா? ஏன்னா பிரிட்டிஷ் இருந்தனால இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதை விட அவங்க டைம்ல இருந்ததால வந்து அவங்களோட 1600 1600ல வந்து பிரிட்டிஷ் தான் நம்மளோட
கண்ட்ரி வந்து 1947 வரைக்கும் அவங்க தான் வந்து ரூல் பண்ணாங்க. அதனால அவங்களோட டைம்ல நம்ம இந்தியா வந்து 300 இயர்ஸ் கிட்ட இருந்ததால வந்து அவங்களோட ரெக்கார்ட்ஸ் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து கூடவே வந்து இதுல பிரிட்டிஷ் மட்டும் இல்லாம மீதி சில கலெக்ஷன்ஸ் வந்து டச்சு, டேனிஷ், பெர்ஷியன் அண்ட் மராத்தி இவங்களோடதையும் கொஞ்சம் இருக்கு. இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த லாங்குவேஜ்ல இருக்கா இல்ல இத பத்தி இருக்கா? இதுல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் the collections include series of administrative records அப்படின்றது வந்து சில ரெக்கார்ட்ஸ் இவங்கள பத்தி இருக்கு. டச்சு, டேனிஷ், பெர்ஷியன், மராத்தி இவங்கள பத்தி இருக்கு. மீதி இங்க வந்து சில லாங்குவேஜ் சிலது வந்து எந்த லாங்குவேஜ்ல இருக்குன்னா வந்து பிரெஞ்சு, போர்ச்சுகீஸ், தமிழ், உருது. ஓகேவா? ஓகேண்ணா. நெக்ஸ்ட் வந்து இதான் நம்ம தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸோட போட்டோ. இதுல வந்து 1642 வால்யூம்ஸ் வந்து டச் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இதுல வந்து 1642 வால்யூம்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லல. இதுல நிறைய வால்யூம்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் பத்தி, டேனிஷ் பத்தி, போர்ச்சுகீஸ் பத்தி இருக்கு. அதுல 1642 வால்யூம்ஸ் வந்து டச் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அந்த டச் ரெக்கார்ட்ஸ் வந்து கொச்சின் அப்புறம் கோரமண்டல் கோஸ்ட் இத பத்தி தான் ரிலேட்டட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து 1657ல இருந்து 1845 வரைக்கும் இருக்கு. 1657ல இருந்து 1845 வரைக்கும் டச் வந்து கொச்சின்லயும் கோரமண்டல் கோஸ்ட்லயும் என்ன பண்ணாங்க அப்படின்றதுதான் இதுல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த டேனியன் ரெக்கார்ட்ஸ் வந்து இதுல வந்து டேனியன் ரெக்கார்ட்ஸ் வந்து 1777ல இருந்து 1845 வரைக்கும் இருக்கிற டேனியன் ரெக்கார்ட்ஸ் வந்து டேனிஷா? ஆமா, டேனிஷ் தான். அதான் வந்து இப்ப நம்ம இந்தியாவோட எப்படி இந்தியன் சொல்றோம் அதே மாதிரி அவங்க டேனியன் எடுத்திருக்காங்க. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் வந்து இந்த டாட்வெல் அப்படின்னு ஒருத்தர் போய் சொல்லியிருக்காங்க. இந்த டாட்வெல் தான் வந்து இதுல வந்து இதுக்கு இந்த மாதிரி பண்ணதுக்கான இந்த வால்யூம்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த டாட்வெல் தான். அதுக்கு அடுத்து இந்த மெட்ராஸ் ரெக்கார்ட்ஸ் 1917ல ப்ரிப்பேர் பண்ண மெட்ராஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றதோட ஹாலண்டர் வந்து இந்த டாட்வெல் தான் ப்ரிப்பேர் பண்ணாரு. எந்த இயர் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பப்ளிஷ்ட் இன் 1917. நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து இந்த தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ்ல வந்து முக்கியமான இடமா இருக்காரு. இவர் வந்து ஒரு நியூ சாப்டரா உருவாக்க இருக்காரு இந்த இடத்த. நெக்ஸ்ட் மெட்டீரியல் சோர்சஸ் பத்தி பார்த்தோம்னா வந்து சென்ட் டேவிட்ஸ் ஃபோர்ட், அதாவது இது கடலூர்ல இருக்கு. இத பத்தி பார்த்தோம்னா வந்து ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் அதை பத்தி சொல்றாங்க. அதுல வந்து சென்ட் பிரான்சிஸ் சர்ச் அப்படின்ற சர்ச் வந்து கொச்சின்ல இருக்கு அதை பத்தி. அப்புறம் வந்து சென்ட் லூயிஸ் ஃபோர்ட் அப்படின்றது பாண்டிச்சேரி. நெக்ஸ்ட் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வந்து எனக்கு தெரிஞ்சது மெட்ராஸ். சென்ட் டேவிட் ஃபோர்ட் வந்து கடலூர். இந்தியா கேட், பார்லிமெண்ட் ஹவுஸ், பிரசிடென்ஷியல் ஹவுஸ் இன் நியூ டெல்லி. இதவே சிலதெல்லாம் வந்து நம்மளோட இந்தியன் ஆர்கிடெக்சர்ல ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸால கட்டப்பட்டது. இதுதான் வந்துட்டு மெட்டீரியல் சோர்சஸ் ஆனா இது மெட்டீரியல் சோர்சஸ்ன்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பெயிண்டிங்ஸ், காயின்ஸ், அத மாதிரி சில ரிட்டர்ன் சோர்சஸ்ன்றது ஏதாவது எழுதப்பட்டது அதை பத்தி இருக்கும். மெட்டீரியல் சோர்ஸ்ன்றது வந்து ஒரு ஏதாவது ஒரு மெட்டல்ஸ் அந்த மாதிரி சில டிக்ஸை வச்சு உருவாக்கி இருப்பாங்க, ஸ்கல்ப்சர்ஸ் அதை மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இந்த மெட்டீரியல் சோர்ஸுக்கு வந்து இப்ப இந்த ஃபோர்ட், அந்த பில்டிங்ஸ் அதுவும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து மியூசியம்ஸ்ன்றது வந்து நம்மளோட கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அதை வந்து கொஞ்சம் நம்மளோட கல்ச்சரல் ஹெரிட்டேஜை பாதுகாக்கிறதுக்காக நம்மளோட மியூசியம்ஸ் இருக்கு. இப்ப வந்து நம்மளோட நேஷனல் மியூசியம் வந்து டெல்லியில இருக்கு. அதுதான் வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் மியூசியம். அது வந்து 1949ல வந்து 1949ல வந்து இது பண்றாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து காயின்ஸ்ன்றது வந்து நம்மளோட முக்கியமான மெட்டீரியல் சோர்ஸ். நம்மளுக்கு கிடைச்ச நிறைய மெட்டீரியல் சோர்ஸ் வந்து காயின்ஸ் மூலமா நம்ம கொஞ்சம் அதிகமான நாலேஜ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் காயினேஜ் வந்து மாடர்ன் இந்தியால வந்து 1862ல ரெடி பண்ணிருக்காங்க. அப்ப வந்து என்னன்னா வந்து எட்வர்ட் செவனோ
குயின் விக்டோரியாவும் வந்து இந்த காயின்ஸை வந்து அவங்களோட மாடலுக்கு பார்த்திருக்காங்க. நெக்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 1935 வந்து கட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான இது வந்து இதுலயும் ஒரு மணி பத்தியும் ஒரு லெசன் நினைக்கிறேன். அதுலயும் வந்து ரிசர்வ் பேங்க் பத்தி 1935 இது வந்து இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1935. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் கரன்சி ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அது மாதிரி ஆர்பிஐ வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ண வெளியிட்ட பேப்பர் கரன்சி வந்து 1938 வந்து வெளியிட்டது. அப்படி அது வெளியிட்ட பேப்பர் கரன்சி வந்து 5 rupees நோட்டு. ஃபர்ஸ்ட் இந்தியாவில இருந்து வெளியிட்ட பேப்பர் கரன்சி வந்து 5 rupees நோட்டு. அது வந்து அதுல வந்து யாரோட போட்டோ இருந்ததுன்னா வந்து கிங் ஜார்ஜ் 6. நெக்ஸ்ட் வந்து த டூயிடோ 1690 வந்து ஃபோர்ட் சென்ட் டேவிட் அப்படின்றது வந்து பிரிட்டிஷால கடலூர்ல கட்டப்பட்டது. இதுதான். நெக்ஸ்ட் வந்து அட்வென்ட் ஆஃப் தி யூரோப்பியன்ஸ் மெயின் கான்செப்ட் வந்தாச்சு. இதுல வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா வந்து கான்ஸ்டான்டினோப்பிள் வந்து டர்க்ஸ் வந்து 1453 வந்து கன்குவெஸ்ட் பண்ணாங்க. அதாவது இந்த டர்க்ஸ் வந்து கான்ஸ்டான்டினோப்பிள் வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க. இது எப்படா வந்து 1453. அப்ப இருந்து என்னாச்சுன்னா வந்து லேண்ட் ரூட் இந்தியாவுக்கும் யூரோப்புக்குமான லேண்ட் ரூட் வந்து நிறுத்தப்பட்டது. அது பக்கமா யாரும் அதாவது அது மாதிரி ஆயிடுச்சு, அந்த வழியே தடப்பான மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இப்ப இங்க பார்த்தோன்னா வந்து இந்த டர்க்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து நார்த் ஆப்பிரிக்காவையும் பால்கன் பெனின்சுலாவையும் ரெண்டு பேரும் தடுப்பு பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னாச்சுன்னா வந்து இதனாலதான் வந்து யூரோப்பியன்ஸ் வந்து இந்த மாதிரி டர்க்ஸ் வந்து லேண்ட் ரூட்டை டேமேஜ் பண்ணதாலதான் வந்து யூரோப்பியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா வந்து சீ ரூட் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி வந்து பார்த்தோன்னா வந்து போர்ச்சுகல் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது வந்து போர்ச்சுகீஸ். இப்ப இந்த போர்ச்சுகீஸ்ன்றவங்க வந்து பார்த்தோன்னா வந்து இவங்க வந்து பிரின்ஸ் ஹென்ரி ஆஃப் போர்ச்சுகல். இவர் வந்து ஹென்ரி த நேவிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரின்ஸ் ஹென்ரி தான் வந்து இவருக்கு ஏன் அந்த நேவிகேட்டர் அப்படின்ற பட்டம் வந்ததுன்னா வந்து அவங்க நாட்டு மக்கள் எல்லாம் இவருக்கு வந்து சீ ரூட்டு சீ டிராவல் அது மாரிலாம் பிடிக்கும். அதெல்லாம் அவர் என்ன பண்ணாருன்னா வந்து அவருக்கு பிடிக்கும். அதனால அவர் ராஜா அவர் என்ன பண்ணாருன்னா அவர் நாட்டுல இருக்கிறவங்களையும் என்கரேஜ் பண்ண அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி கடற்பயணம் எடுக்கணும், ஒரு வயர் சூஸ் பண்ணணும், அது மூலியமா நீங்களும் பயனடையணும் அப்படின்னு. அது மூலியமா வந்து எப்படி சொல்றதா வந்து அது மூலியமா தான் இவங்க வேர்ல்டு நிறைய அட்வென்ச்சர்ஸ் அது பக்கம் வந்து இவங்க அதனால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வந்து இவரோட வழியில வந்து பார்தலோமியூ டயஸ். இவரோட வழியில வந்து ஒரு போர்ச்சுகீஸ் செயலர். இவர் வந்து எப்படின்னா வந்து சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா. இந்த சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா வந்து 1487 வந்து அடைஞ்சாரு. இந்த 1487 இவர் அடைஞ்சது சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எதிரி சொல்ல முடியுமா? இப்ப சொல்லுங்க. கேப் ஆஃப் குட் ஹோப்ன்றது அதுக்கான ஆன்சர். அதாவது இது மூலமா நமக்கு இன்னொரு ஆன்சர் கிடைக்குது. சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா எதிரி கேட்டாலும் கேப் ஆஃப் குட் ஹோப். ஓகேவா? அதை வந்து பார்தலோமியூ டயஸ் ரீச் பண்ண வருஷம் வந்து 1487. இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு பார்தலோமியூ டயஸ் வந்து வெரி கேப் ஆஃப் குட் ஹோப்புக்கு போனதை வந்து கிங் ஜான் 2 அப்படின்றவர் வந்து பேட்ரைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது இதை மாதிரி போயிருக்காரு அப்படின்ட்டு அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வாஸ்கோ ட காமா. இதுல வந்து அட்வென்ட் ஆஃப் தி யூரோப்பியன்ஸ்ல இது கொஞ்சம் முக்கியமான சாப்டர். வாஸ்கோ ட காமா பத்தி பார்த்தோன்னா வந்து இவர் வந்து இந்த இப்ப நம்ம பார்தலோமியூ டயஸ் பத்தி பார்த்தோன்னா வந்து இவர் வந்து சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அதாவது குட் ஹோப் கேப் ஆஃப் குட் ஹோப் வரைக்கும் மறுபடியும் ஒரு கண்ட்ரிக்கே போயிட்டு பட் அவரோட அதே வழியை ஃபாலோ பண்ணிட்டு வந்து வாஸ்கோ ட காமா என்ன பண்ணிருக்காருன்னா வந்து அதே கேப் ஆஃப் குட் ஹோப் வரைக்கும் வந்து அவரோட அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்து சீ ரூட் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தாரு. எப்படின்னா வந்து இப்ப கேப் ஆஃப் குட் ஹோப் இருக்கா பக்கத்துல வந்து இந்த மோசல் பே இருக்கா, இந்த வழியா வந்து இந்த இது பக்கமா இங்க வந்து மொசம்பிக் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கிடைக்கும். கொஞ்சம் கிளியர் ஆகட்டுமே. இங்க கிடைக்குதா ஒரு பாயிண்ட் மொசம்பிக்னு. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு மொசம்பிக்னு. இந்த மொசம்பிக் வழியா வந்து வராது. அப்படி வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நியூ சீ ரூட் கண்டுபிடிக்கணும்
அப்படின்னு நோக்கத்தோட வராரு. இப்ப வந்து இவர் எப்படி இந்த வழியா வராருன்னா வந்து ஒரு இந்தியன் செயலர் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்றாரு. இவர் வந்து 1498 வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வராரு. வாஸ்கோ ட காமா ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு எந்த வருஷத்துல வராருன்னு பாத்தீங்கன்னா வந்து 1498 வராரு. அவர் வந்து கிங் ஜமோரின் அப்படின்றவர் வந்து வரவேற்கிறாரு. இப்ப வாஸ்கோ ட காமா வந்து இந்தியால ஃபர்ஸ்ட் எந்த இடத்துக்கு ரீச் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் காலிகட். அந்த டைம்ல காலிகட்டோட கிங் யாரு அப்படின்னு கேட்டா அது ஆன்சர் ஜமோரின். அவர் வந்து கிங் ஜமோரின் தான் வந்து அந்த டைம் வாஸ்கோ ட காமா அந்த டைம்ல வந்து கிங் ஜமோரின் தான் வந்து ரூலர் ஆஃப் காலிகட். நெக்ஸ்ட் வந்து இப்ப வாஸ்கோ ட காமாக்கு அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு நேவிகேட்டர் வராரு. அவர் வந்து பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல். பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரலும் இவரு வந்து ஒரு போர்ச்சுகீஸ் நேவிகேட்டர் தான். இவர் வந்து வாஸ்கோ ட காமாக்கு அடுத்து இந்தியாவுக்கு வராரு. இவர் வந்து இந்தியாவுக்கு வந்து வாஸ்கோ ட காமா அந்த வழியை ஃபாலோ பண்ணி வந்து வாஸ்கோ ட காமா சும்மா வழியை விட்டு கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் போயிட்டாரு. பெட்ரோ ஆல்வரஸ் கேப்ரல் என்ன பண்றாருன்னா வந்து 13 ஷிப்பு கூட கூட்டு வர்றாரு. 13 ஷிப்ல வந்து ஒரு சில ஃபியூ ஹண்ட்ரட் சோல்ஜர்ஸ் சில அதாவது எப்படின்னா வந்து கரெக்டா அந்த நம்பர் சொல்ல முடியாது. பட் அதோட கணக்கு ஒன்று 100 இல்ல மோர் தென் 100 இருக்கும். அவங்கள அத்தனை பேரை வந்து 1500 நாட்ல கொடுத்துறாங்க. 1500 இயர்ல வந்து இவங்க எல்லாரும் வராங்க வாஸ்கோ ட காமா அந்த வழியை ஃபாலோ பண்ணிட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த வழியா வந்தப்ப வந்து என்னாச்சுன்னா வந்து இவங்க வந்தப்ப இந்த கிங் ஜமோரினுக்கு வந்து பிடிக்கல. அதனால வந்து இவங்களுக்கும் போர்ச்சுகீஸ் கிங் ஜமோரினோட இடத்துக்கும் போர்ச்சுகீஸ்க்கும் ஒரு பிரிவு வருது. இதுக்கு அடுத்து வாஸ்கோ ட காமா வந்து இந்தியாவுக்கு வந்து செகண்ட் டைம் எப்போ வராருன்னா வந்து 1501 வராரு. அதாவது 1498 வந்தாரா, ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு 1501 வராரு. இப்போ வாஸ்கோ ட காமா வரப்ப என்ன பண்றாருன்னா வந்து கூட வந்து 20 ஷிப்ஸ் எடுத்துட்டு வராரு. எங்க இப்போ இந்த தடவை எங்க வராருன்னு பார்த்தோன்னா வந்து கண்டனூர் அப்படின்ற ஊர்ல கேரளா சைட்ல கண்டனூர் அப்படின்ற ஊர்ல வந்து ஒரு ட்ரேடிங் சென்டர் ஓபன் பண்றாரு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் வந்து எந்த இடத்துல ட்ரேடிங் சென்டர் ஓபன் பண்ணாங்க அப்படின்ற கொஸ்டினுக்கு கண்டனூர் அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் கண்டனூர்ல வந்து ஒரு ஃபேக்டரி ஓபன் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒன்று இது தொடர்ந்து இன்னொரு அதுக்கடுத்து ஒன்று அப்படின்ட்டு வந்து நிறைய வச்சுட்டே இருக்காங்க. எது கூட வந்து காலிக்கட்டுக்கும் கொச்சின்லயும் இந்த 2 ஊர்லயும் வந்து நிறைய ஃபேக்டரிஸ் ஓபன் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப வந்து ஏற்கனவே வந்து கிங் ஜமோரினுக்கும் போர்ச்சுகீஸ்க்கும் ஃபைட்டு. இப்ப அதனால இங்க என்ன ஆகுதுன்னா வந்து இவங்க 2 பேருக்கு ஏற்கனவே சண்டையா, இப்ப மறுபடியும் போர்ச்சுகீஸ் வந்து நிறைய ஃபேக்டரிஸ் ஃபாலோ பண்ணிட்டே வராங்களா. இப்ப வந்து இவங்க இடத்துல காலிக்கட் கொச்சின்ல இப்ப இது இப்படி வரதால இங்க என்ன நடக்குதுன்னா வந்து ஜமோரினும் வந்து போர்ச்சுகீஸும் கொச்சின்ல வந்து ஒரு ஃபைட் நடக்குது 2 பேருக்கும். அதுல வந்து ஃபைட்டுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு கிங் ஜமோரின் தான். அவர் தான் வந்து போர்ச்சுகீஸ் வந்து கொச்சின்ல அட்டாக் பண்றாரு. பட் ஆனா அந்த இடத்துல தோத்துடுறாரு. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ் இந்தியா கம்பெனி அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர். அதாவது Cochin was the first capital of the Portuguese East India Company. அப்படின்றதுக்கு ஆன்சர். அதாவது வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் த போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்ற கொஸ்டினுக்கு கொச்சின் அப்படின்றது ஆன்சர். இப்ப இதுக்கு அடுத்து கடைசியா வந்து 1498 வந்துட்டாரு, 1501 வந்துட்டாரு. இதுக்கு அடுத்து மறுபடியும் வந்து தேர்ட் voyage வந்து 1524 வர்றாரு. இந்த 1524 வரப்ப என்ன நடக்குதுன்னா வந்து அப்ப வந்து வாஸ்கோ ட காமா வந்து வராது நல்லாதான் இருக்குது. பட் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து உடம்பு சரியில்லாம போயிட்டு 1524 டிசம்பர் மந்த்ல வந்து இறங்குறாரு. எங்கன்னு பார்த்தா வந்து கொச்சின். இப்ப வாஸ்கோ ட காமாக்கு அடுத்து வந்து அவங்க கண்ட்ரில இருந்து ஒரு கவர்னரை வந்து நியமிக்கிறாங்க, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. 1505 வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் த போர்ச்சுகீஸ் பொசிஷன்ஸ் அப்படின்னு அவர் வந்து செலக்ட் பண்றாங்க. இப்ப இந்த அல்மெய்டான்றவர் வந்து போர்ச்சுகீஸோட நேவல் பவர்லாம் வந்து வாட்டர் வழியில வந்து நம்ம இப்ப சீவுட் கண்டுபிடிச்சதை பத்தி பார்த்தோம்ல, அதே மாதிரி அந்த கப்பல் அதே மாதிரி கொஞ்சம் கப்பல் படையை ஸ்டார்ட் பண்ற மாதிரி அதே மாதிரி அவர் வந்து மோஸ்ட் ஆஃப் நேவல் பவரை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்றது
டெவலப் பண்றது அப்படின்றத கான்சென்ட்ரேட் பண்ணாரு. அதனால அவரோட பாலிசி வந்து ப்ளூ வாட்டர் பாலிசி. இப்ப ப்ளூ வாட்டர் பாலிசியை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து அது யாரோட பாலிசி அப்படின்னு பார்த்தா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இதுக்கு அடுத்து வந்து போர்ச்சுகீஸ் வந்து அரப்ஸ் வந்து மோனோபாலி ஆன் இந்தியன் ஓஷன் ட்ரேட். அதாவது இப்ப நம்ம இந்தியன் ஓஷன்ல வந்து ஒரு ட்ரேட் நடக்கிற ட்ரேட் அந்த காலத்துல இந்த ட்ரேட்லாம் கொஞ்சம் நிறைய நடக்கும். இப்ப இந்த ட்ரேட்ல வந்து அரப்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அவங்க அரபோட ஹார்சஸ், அரேபியன் ஹார்சஸ் ரொம்ப ஃபேமஸ். அது மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்களிப்பு. இப்ப இங்க என்னாச்சுன்னா வந்து போர்ச்சுகீஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து இது அரபோட இது மிஞ்சி அவங்க கொஞ்சம் அவங்க அரபை விட அவங்களுக்கு அதிகமான செல்வாக்கு கிடைக்கணும் அப்படின்னு பண்றாங்க. இது வந்து அரபு மட்டும் பாதிக்காம எஜிப்து, டர்க்கி இவங்களோட ட்ரேட் இன்ட்ரெஸ்டையும் பாதிக்குது. இதுக்கடுத்து என்ன நடக்குதா வந்து சுல்தான்ஸ் ஆஃப் பீஜப்பூர், குஜராத் இவங்கெல்லாம் வந்து இதுக்காக இதை மாதிரி எஜிப்டுக்கும் டர்க்கிக்கும் பிரச்சனைனால இவங்களோட பேருக்கும் வந்து இவங்க மேல கோவப்படுறாங்க போர்ச்சுகீஸ் மேல. அதனால இப்ப என்ன நடக்குதுன்னா வந்து போர்ச்சுகீஸோட கண்ட்ரோல்ல இருக்கிற போர்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க எஜிப்து, டர்க்கி, குஜராத் இவங்கெல்லாம் வந்து போர்ச்சுகீஸ்க்கு எதிராக இங்க ஒரு போர் நடக்குது. இது எங்க நடக்குதுன்னா வந்து இந்த நேவல் பேட்டில்லாம் வந்து இப்ப கடல்ல தான் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிடும். இப்ப இந்த நேவல் பேட்டில் வந்து எங்க நடக்குதுன்னா சவுல் அப்படின்ற இடத்துல நடக்குது. இது வந்து எப்படின்னா வந்து ஒரு கம்பைன்டு முஸ்லிம் ஃபிளீட்னா வந்து ஒரு அலையன்ஸ் மாதிரி ஒரு குரூப். இப்ப இந்த முஸ்லிம் ஃபிளீட் யாங்க சொல்றாங்கன்னா வந்து குஜராத் பீஜப்பூரோட சுல்தான்ஸும் வந்து முஸ்லிம்ஸ். இப்ப இந்த பக்கம் அரப்ஸ், அந்த பக்கமும் கொஞ்சம் முஸ்லிம்ஸ். இப்ப இந்த மாதிரி இவங்க முஸ்லிம்ஸோட சேர்ந்து இப்ப இங்க வந்து ஒரு ஃபைட் நடக்குது. இதுல வந்து இந்த டைம்ல வந்து ஃபைட்ல வந்து பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா வந்து ஃபைட்ல கலந்துக்கல. அது பதிலாக அவரோட சன் வந்து இதை கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணி அவர் வந்து கேபிட்டலா இருந்தாரு இருக்கு. இப்ப இங்க நடக்குதுன்னா வந்து இப்ப இதோட லீடர் வந்து அல்மெய்டாவோட பையன். இப்ப வந்து இதுல வந்து அல்மெய்டாவோட பையனை அங்கேயே வந்து கில் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்து வந்து அவரோட பையன் கொண்டதுக்கு அடுத்து அல்மெய்டா என்ன பண்றாருன்னா வந்து இந்த கம்பைன்டு முஸ்லிம் ஃபிளீட்டை வந்து இவர் வந்து தியூ டபன் தியூ இது எங்க இருக்கு இங்க இருக்கும். இந்த தியூல வந்து அவர் வந்து ஒரு போர் புரியுறாரு. அதுவும் ஒரு நேவல் பேட்டில் தான். அதை வந்து 1509 நடக்கிறாரு. அதுல வந்து இவங்க எல்லாரும் தோக்கடிக்கிறாரு. இவருக்கு அடுத்து வந்து 1509 1515 வரைக்கும் வந்து அல்போன்சோ டி அல்புகர்க் அப்படின்ற வராரு. இப்ப என்னதான் வந்து அல்மெய்டா வந்து இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் கவர்னரா இருந்தாலும் அதோட ரியல் ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தோன்னா வந்து அல்போன்சோ டி அல்புகர்க் தான். அவர் எப்படி சொல்றதுன்னா வந்து கோவா கேப்சர் பண்றாரு ஃபர்ஸ்ட். எப்படின்னா வந்து சுல்தான் ஆஃப் பீஜப்பூருக்கும் போர்ச்சுகீஸ்க்கும் ஏற்கனவே சண்டை போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இவர் என்ன பண்றாருன்னா சுல்தான் ஆஃப் பீஜப்பூர் தோக்கடிச்சு கோவா கேப்சர் பண்றாரு. இது மூலியமா என்ன தெரியுதுன்னா கோவா வந்து இவங்க சுல்தான் ஆஃப் பீஜப்பூர் தான் வந்து முன்னாடி கோவாவை சேர்த்து ஆட்சி பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப நவம்பர் 1510 வந்து கோவாவை வந்து கேப்சர் பண்றாரு. இப்ப 1515 வந்து அவர் வந்து போர்ச்சுகீஸ் அத்தாரிட்டியை வந்து பெர்ஷியன் கல்ஃப்ல இருக்கிற ஆர்பஸ் அப்படின்ற இடத்துல பண்றாரு. இவருக்கு வந்து முக்கியமா இவரை ஏன் வந்து ஒரு போர்ச்சுகீஸ் நேட்டர் அப்படின்னு சொல்லிருக்காரு. இன்னொரு ரீசன் என்னன்னா இவர் வந்து இந்தியன் உமனையும் போர்ச்சுகீஸையும் வந்து பேலன்ஸ் பண்ணி வைக்கிறாரு. எப்படா வந்து இப்ப இது ஏன் இந்த மேரேஜ் பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து போர்ச்சுகீஸ் வந்து வியாபாரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தான் வருவாங்க. அந்த நேரத்துல வந்து அவங்களோட இகத்தி வியாபாரத்தை பாத்துக்கிறதுக்காக வந்து ஹலோ கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஓகே ஃபீவரா இருக்கதான் அதை விடுங்க. இப்ப வந்து அவர் வந்து என்னன்னா வந்து இந்தியன் உமனையும் புருஷோத்தம் இப்ப அந்த பின்னாடியில அந்த 1 மார்க் क्वेश्चन போலாமா? புக் பேக்கா சார்? புக் பேக் போங்க. நம்ம குழந்தைக்கு தெரியுதான்னு பார்க்க. இதான் இத போங்க.
ஓகே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन Albacu. Alfosa di Albacu. நல்ல கொஞ்சம் பெருசா காமிங்க. Who led the foundation of Portuguese power? Vasco da Gama. Alfonso di Albuquerque. Almeida. Alfonso de Albuquerque தான் answer. Alfosa di Albuquerque. See the answer. Okay. அடுத்த क्वेश्चन போங்க. Which of the following European nation was the foremost attempt to discover a Portugal. ஆனா ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. இப்ப தெரியுதா? தெரியுது. Next, in 1453, Constantinople was captured by Sir William Hawkins belongs to England. Okay, England. The first fort constructed by the British in Fort St. George. Fort St. George. Who among the following Europeans were the last to come India's traders? The French. French is the answer. French were Tamil Nadu center of the Danish. Fill in the blanks. National Archives is located in New Delhi. Bartholomew Dias, a Portuguese sailor, was patronized by King John II. King John II is that in India was set up by Portuguese. Portuguese is the answer. The Mughal Emperor vomited the Jahangir. The French East India Company Clabert. யாரோ ஒருத்தரோட சத்தம் போடுதே. யார் அது? சத்யா கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க கண்ணா. இப்ப நல்லா இருக்கு. Colbert is the answer. Colbert is the answer. Next question. Dash the King of Denmark issued a charter to create a Danish East India Company. கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. The Christian. The Christian fort. Okay. ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். Okay, Christian force, that's it. Okay, match the following. Try பண்ணி பாருங்க. The Dutch 1602. 1602. The British 1600. 1600. The Danish 1664. 1664. Okay. Orthography is one of the right answers. True. Okay. State true or false. The first question is true. That's the answer. Second question. True. சத்யா நீ மட்டும் லிசன் பண்ணிட்டு இருங்க. Coins are one of the material source. True. Third பாருங்க. Third album was a transferred under British. அவர் வந்து பிரெஞ்சுக்கு சர்வ் பண்ணாங்க. Documents are preserved is called archives. True. One minute wait பண்ணுங்க.
இப்ப ஆனந்த் ரேங்கை பத்தி பார்த்தோம்னா இதுக்கான கரெக்டா ஆன்சர் பண்ணுவா. ஆனந்த் ரேங்கப்ன்றவர் வந்து பிரெஞ்சுக்கு சர்வ் பண்ணி பிரெஞ்சுக்கு தான் வந்து துபாஷியா இருந்திருக்காரு. பிரிட்டிஷ்க்கு கிடையாது. Next வந்து the place where historical documents are preserved is called archives. True. Okay, true. ஆனா கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கண்ணா. வேற one word அவ்வளவுதான் சார். சரி, அடுத்து அந்த இன்னொரு பக்கம் எடுங்க. Next lesson one word போலாம். கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. ஒன் மார்க் போங்க பார்க்கலாம். 1 மார்க். இது 1 மார்க் பாயாச்சா? எஸ் சார். சரி. அப்ப அந்த அடுத்த சாப்டர் போங்க பார்க்கலாம். அடுத்த சாப்டர் வந்து ராக்ஸ் அண்ட் சாயில். ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ். இல்ல சார். ஹிஸ்டரியில செகண்டா இல்ல ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் செகண்டா? ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட். இதுல ஹிஸ்டரியில போறோம். ஹிஸ்டரி தான் இருக்கீங்க. எஸ் சார். சார் ஹிஸ்டரியில வந்து trade from territory. From trade to territory. ட்ரேட் டு டெரிட்டரியா? சரி, அதுல 1 மார்க் பாருங்க. சிராஜுத்தௌலா சார். KMT அவர் ஆஃப் பண்ணி வைங்க. சத்தம் வந்துட்டு இருக்கு, நீங்க எல்லாம் ஆன் பண்ணா. சார் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு சிராஜுத்தௌலா. இருங்க. The ruler of Bengal in 1757 was சிராஜுத்தௌலா. Okay. அடுத்து the battle of Plassey was fought in 1757. கரெக்ட்டா? ஓகே சார். 1757. Okay. Which among the following treaty was signed after Battle of Buxar? Treaty of Allahabad. அப்படியா? செக் பண்ணிடலாமா? Yes sir. செக் பண்ணு. Treaty of Allahabad. இரு பார்க்கலாம். செக் பண்ணிடலாம். நாளைக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி இந்த 1 மார்க் இருக்குல்ல, கொஞ்சம் ஆன்சர் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சார். அப்புறம் அது வந்து எடுக்கும்போது அப்ப ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே சார். பேட்டில் ஆஃப் பக்சார் அலகாபாத் தான் அதுக்கு ட்ரீட்டி கீழே இருக்கு. இந்த போட்டோ கீழே. எங்க 20th February. Signed Allahabad Treaty on 20th February. ஓகே பாத்து. அதுக்கு ஆன்சர் அதான் சார். அலகாபாத் தான் சார். Treaty of Allahabad. சரி, நம்ம இன்னைக்கு அப்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம் புருஷோத்தமன். நம்ம okay, again continue tomorrow at 6:30. நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த ஆன்சர்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே சார். அப்புறம் அந்த இது தியரி வந்து கொஞ்சம் கதை மாதிரி சொல்லிடுங்க. ஓகே சார். நீங்க அந்த இதே காமிக்க வேண்டாம். நீங்க அந்த காமிக்காம கதை மாதிரி சொல்லிட்டு எப்ப காமிக்கணும்னா அந்த 1 மார்க் பார்க்கும்போது காமிக்கணும். ஓகே சார். அதுக்கு முன்னாடி தியரி பேசும்போது நீங்க கதை மாதிரி சொல்லிடுங்க. அப்புறம் 1 மார்க் பண்ணும்போது நீங்க இது பண்ணுங்க. தியரி கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் எடுத்தா போதும். நிறைய 1 மார்க் பார்க்கலாம். ஓகே சார். ஓகே, குழந்தைங்க அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணிடுறேன் சார். மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணிடுறேன் சார். கொஞ்சம் ரெடி பண்ணிக்க. ஓகே, பாய். Thank you சார். நல்லா புரிஞ்சுது. ஓகே. இப்ப அண்ணா நடத்தும் போது ஆல்ரெடி பார்த்த லெசன் இன்னும் நல்லா புரிஞ்சுது. அதே மாதிரி 1 வேர்ட்ஸ் மட்டும் நாங்க இப்ப ஆஃபர்லி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணதுனால அதுவும் ஈஸியா ஆன்சர் பண்ண முடிஞ்சது சார். பரவாயில்லை. அது ஏன்னா அதுல வந்தா கண்டிப்பா தப்பு பண்ண கூடாது. அதனால அது பெட்டர் தான். எஸ் சார். ஓகே. Thank you சார். சூப்பரா இருந்துது கிளாஸ். tomorrow at 6:30 மீட் பண்ணலாம். இன்னும் இதை விட பெட்டரா இருக்கும். அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஓகே சார். ஒரு தியரி ஒரு 10 நிமிஷம், அப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் 1 மார்க் அந்த மாதிரி பார்க்கலாம். ஓகே சார். Thank you sir. Thank you. Thank you.